தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவுக்கான எந்தெந்த தொகுதிகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காட்டுமன்னார் கோவில் மற்றும் திருப்போரூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் பாமக மற்றும் விசிகவுக்கான நேரடி போட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமகவிற்கு 18 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது தொகுதிகளுடைய விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதியிலையும் திருப்போரூர் தொகுதியிலையும் பாமக போட்டியிடுகிறது. இந்த 2 தொகுதிகளை பொறுத்தளவு ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்ற தொகுதி காட்டுமன்னார் கோவில்ல அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சிந்தனை செல்வனும், திருப்போரூர் தொகுதியில பாலாஜியும் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. நேற்றைய தினம் அவர்கள் அளித்த விருப்ப பட்டியலில் இந்த 2 தொகுதிகளும் மீண்டும் இடம்பெற்றிருக்கிறது. ஏறக்குறைய 2 தொகுதிகளும் திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்ற தகவல் இருக்கக்கூடிய நிலையில பாமக மற்றும் விசிக இடையே நேரடி போட்டியாக திருப்போரூர் மற்றும் காட்டுமன்னார் கோவில்ல இந்த சட்டமன்ற தேர்தலில் நேரடி போட்டி அமைய இருக்கிறது. ஏற்கனவே போன தேர்தலில் திருப்போரூர்லையும் பாமகவும் விசிகவும் நேரடியா போட்டிக்கிட்டாங்க. அங்க விசிக தான் அந்த முறை வெற்றி பெற்ற நிலையில மீண்டும் இந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் நேரடி போட்டி விசிக்கும் மற்றும் பாமக இடையே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கோகுல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு நிறைவு செய்யப்பட்டு தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று திமுக கூட்டணியிலும் தொகுதி பங்கீடு என்பது நிறைவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றன என்கிற தகவலும் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் அடுத்தடுத்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.